வணக்கம், வெல்கம் டு ரீமேசிவ் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பண்ண போகிறது இந்த கூட இப்போ வந்து பேஸ் போட்டிருக்கேன். இது வந்து லஞ்ச் கூட. ஸோ 11க்கு 21 வருஷம் நான் பேஸ் போட்டிருக்கேன். ஆரஞ்சு கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ இது ரெண்டும் நான் மிங்கிள் பண்ணி நான் இந்த கூட இப்போ வந்து பேஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேஸ்க்கு கீழே வந்துட்டு நான் வந்து குச்சி சொருவேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இது வந்து இந்த கீழே குமுல்லாம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மோரலஸ் நிறைய கூடையில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குமுள் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து குச்சி சொருவேன். இந்த 11 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்துக்கு நான் குச்சி சொருவேன். இந்த குச்சி சொருவதுனால என்ன ஆகும்னா, கூட வந்து இப்படி பேஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் எங்கே வச்சாலும், தரையில் வைக்கிறீங்க, வீட்டில் சேரில், அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தொய்வாக ஆகாது. இதுக்காக நீங்கள் பேஸ் வைக்க மாட்டிங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம். கேட்குறவங்களுக்கு பேஸ் வச்சு தரப்படும். ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இது வேணுன்னா அது தனியாக செப்பரேட்டாக நம்ம போய் கடையில் வச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம், ஓகேங்களா. பட் இதுவே போதுமானது. இதை தாண்டி கேட்குறவங்களுக்கு அதை நம்ம வச்சு கொடுப்போம். இது வந்து இந்த குச்சி சொருவது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. விளக்கமாறு குச்சி, சில ஊரில் தென்னங்குச்சி, ஓலைக்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. எங்கள் ஊரில் விளக்கமாறு வீடு கூட்டுவோம்ல, அதுக்கு பயன்படுத்துவோம். நான் வந்து தனியாக செப்பரேட்டாக கடையில் வாங்கி வச்சுருப்பேன். இதோ இந்த மாதிரி இப்படி வாங்கி இதுக்குன்னே நான் வாங்கி வச்சுருப்பேன். இதை வந்து நான் வீடெலாம் கூட்ட யூஸ் பண்ண மாட்டேன். வாங்கிட்டு தேவையில்லாமல் நுனியில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு, எனக்கு குச்சி சொருவதுக்கு தேவையான அடிப்பகுதியாக கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வாங்கி நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். இதை வச்சு தான் நம்ம போய் சொருவ போகிறோம். இதை சொருவி முடிச்சுட்டு மேலே ஃபுல்லாக நம்ம பின்னி வந்துட்டு, எப்படி நம்ம அந்த ஒயர் எப்படியும் நம்ம பின்னி வந்து முடித்த உடனே மொரலஸ் இந்த அளவுக்காவது ஒயர் இருக்கும். அதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், ஃபுல்லாக சுற்றி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேண்டில் போட்டு நம்ம அந்த கூட முடிக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கட்டமும் நான் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் குச்சி சொருவ போகிறேன். 1 2 நான் சொருவுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் பார்க்குற பேஸ்க்கும் குச்சி சொருவுனதுக்கப்புறம் இருக்கிற பேஸ்க்கும் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. இன்னொன்று, நான் ரன்னிங்கில் வந்து ஒயர் நான் வந்து சுற்றி போடும்போது நான் ஏணிப்படி முடிச்சு போட மாட்டேன். லேடர் நாட் எனக்கு போட தெரியும், ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து பேசிக்காக ரன்னிங்காக வந்து ஒயர் ஜாயின் பண்ணுற இடத்துல நான் எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறேன், நான் அதை எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், அதை ஃபாலோ பண்ணி அவங்க போகிறவங்க போகிறாங்க. இது என்னோடய ஸ்டைல். நான் இப்படி தான் போடுறேன். எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை, எந்த இதுவுமே இல்லை, நீட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோடது பிடிச்சிருக்கிறவங்க, பிகினர்ஸ் யார் பார்த்தாலும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் நான் வந்து ஸ்கேல் வச்சும் அளந்தது கிடையாது. என்னோடய கை தான். 1 அடி 2 அடி 3 அடி அதில் அரை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு கூட 2 கூட நான் பின்னி பார்ப்பேன். ஓகே, இது அந்த அளவுக்கு வந்திருக்கு, இவ்வளோ வேஸ்ட் ஆகுதா, அப்போ 1/4 அடி குறைச்சிப்போம். அப்படி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் நான் ஸ்கேல் வச்சு அளந்ததாக கிடையாது. தயவு செஞ்சு திருப்பி யாரும் கமெண்டில் கேட்டாதீங்க, நீங்கள் வீடு கூட்ட வச்சுருக்கிறத யூஸ் பண்ணுறீங்களா. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் வந்து செப்பரேட்டாக வாங்குவேன். வாங்கிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். வீடு கூட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா. இப்போ நான் வந்து எப்படி சொல்லுவேன், நான் 1 2 உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு குச்சி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு தெரியுதுங்களா. இப்போ பாருங்கள், இந்த கார்னர், இந்த எண்டு இருக்குது பாருங்கள். இந்த எண்டுலேருந்து ஈஸி தான், ரொம்ப ஈஸி. இந்த பாருங்கள், அழகாக ரொட்டேட் பண்ணி இங்கே பாருங்கள். இங்கிட்ட எக்ஸஸாக போகவும் கூடாது, ஏன்னா நம்ம அடுத்து பின்னும்போது கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த எண்டில் வச்சுட்டு அடைச்சிருக்கோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த இடம் மட்டும் பாருங்கள் வளையாது, அப்படி கிரிப் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்தது இப்படி நம்ம ஃபுல்லாக இந்த 21 வருஷையும் 11க்கு 21 போட்டிருக்கோம்ல, இந்த 21 வருஷையும் நம்ம குச்சி சொருவோம். ஒரு குச்சி எடுத்தோன்னா மேபி சின்ன கூடையாக இருந்தால் 4 சொருவேன், பெருசாக இருந்தால் 3. அந்த மெத்தடில் நான் எனக்கு கட் பண்ணி வச்சுக்குவேன். நான்
இப்போ பாருங்கள், இப்போ நான் 4 இது சொருவிருக்கேன். அந்த இடத்த நீங்கள் மடக்க முடியாது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொருவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாமே சொருவி முடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி அழகாக சுருண்டு வரும். இப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் சுருட்ட முடியாது. இங்கே பாருங்கள், சரிதான் இப்படி கரெக்டாக நிற்கிறது பாருங்கள். உட்காந்துக்கும், சுருண்டுட்டு போவாங்க. இதுதான் இந்த குச்சி சொறி. இங்கே உங்களுக்கு குச்சி சொறி இருக்கிறது தெரியுதா? இந்த கேப்பில் தான் துள்ளி தெரியும். குச்சி நம்ம சொருவி இருக்கோமா அப்படின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியாச்சு. முன்னாடி பார்த்தீங்களா, குச்சி சொருகிறதுக்கு முன்னாடி அப்படியே உருண்டு மடங்கி. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளால் சுருட்ட முடியும், இப்படி மடக்கவே முடியாது. ஓகே, இப்போ இதுதான் அந்த குச்சி சொல்லிட்டோம்னா அழகா. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி எந்த மூலையில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த சைடு நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லை இந்த சைடு ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த சைடு ஆரம்பிக்கிறோமோ அந்த சைடில் வந்து நம்ம முடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் எப்படி இப்போ ஆரம்பிக்கிறேன்றதை காட்டுறேன். வரிசை பின்னி வந்தோன்னா ஒயர் ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பின்ன போகிற எடுத்துக்கிறது ப்ளூ. இதுதான் ரன்னிங் ஒயர். நான் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சமாக எடுத்து நம்ம எந்த எண்ட்லேருந்து எடுக்கிறோமோ அதை விட்டுட்டு இப்படி கட்டிட்டோன்னா நமக்கு ஒயர் வேஸ்டேஜ் ஆகாது. சில பேர் சுருட்டி இப்படி கட்டுவாங்க, சில பேர் குச்சியில் சுருவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சி எடுத்து அந்த குச்சியில் சுற்றி வச்சுக்குவாங்க. ஸோ இது ஈஸியான மெத்தடு. ஒரு கட் பீஸ், தேவையில்லாத பீஸ் எடுத்து அழகாக முடிச்சு போட்டுட்டோம்னா ரன்னிங் ஒயர் இப்படி இருக்கும். நம்ம தேவையான இடத்துல அதை நம்ம எடுத்துக்க வைப்போம். இப்போ இதான் ரன்னிங் ஒயர். கூட சும்மா ஒரு இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு இது இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து மூளையில் பூ போட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, ஆரஞ்சோட அடிப்பகுதி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இப்போ நான் ப்ளூ வச்சு இந்த சின்ன ஒயர் விட்டுட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு 4 பூ போடுறேன். இது வந்து டீலக்ஸ் ஒயர். ஸோ பின்னுறதுக்கு நமக்கு கை நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக, ஒரு கலரோட சாயம் ஒட்டாது, கையை கிழிக்காது. பூ அந்த ஃப்ளவர் வந்து நம்ம இந்த நாட் போடுறதுக்கும் அவ்வளோ அழகாக அந்த நாட்டு வந்து உட்காரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம பின்னி வரும். பின்னி சுற்றி வந்துட்டு இந்த மூளை வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர் ஜாயின் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இதை பின்னி முடிச்சுட்டு நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த இடத்துல ஆரம்பித்தோம். இப்போ சுற்றி வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். இதுதான் ரன்னிங் ஒயரு. இப்போ நம்ம வந்து ஆரம்பித்த இடத்துல நம்ம இவ்வளோ ஒயர் விட்டுருப்போம். இதை வந்து இன்சர்ட் பண்ணிடணும், அதோடு சேர்த்து போடக்கூடாது. சும்மா 4-5 பூ நாட்டில் வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். அவ்வளோதான். இந்த 4 வருஷம் சொல்லணுதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எல்லாம் 2 சைடு நாட் போட்டு மூளை மடக்கம். லேடர் நாட் போடுறவங்களா இருந்தால் அந்த இடத்துட்டு வந்த உடனே அப்படியே எண்ணிப்படி முடிச்சு போட்டு அடுத்தடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிடுவாங்க. நான் எண்ணிப்படி முடிச்சு போட மாட்டேன். ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, நான் வந்து இப்போ ஒயர் வந்து மூளை மடக்க வைப்பேன். அதுக்கு இப்படி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மூளை மடக்கும் போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 பூ நல்லா நம்ம வந்து கேப் இருக்கும். அது நம்ம கரெக்டாக இழுத்து அந்த ஒரு பூ போட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு லைன் கரெக்டாக வந்துடும்.
பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த பூ இப்படி உடச்சி இப்படி 2 கையால் நம்ம அழகாக கொண்டு வந்தோம்னா வந்துக்கும். அடுத்த வருஷம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, பாருங்கள் தெரியும், கரெக்டாக அந்த பூ வந்து அழகாக உட்காந்துச்சு. இது நம்ம முதல் வருஷம், இப்போ இது 2வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூவாக திருப்பி அடுத்து ஒரு 2 லைன் அப்படியே போட வேண்டியது. இதுக்கு அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் மாற்றும்போது நம்ம எப்படி ஒயர் மாற்றுறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தனியாக தெரியும். இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் தான் நம்ம முளம் மடக்கியிருக்கோம். 1வது லைன் முடிச்சு இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு ப்ளூ கலர்லேருந்து ஆரஞ்சு கலர் மாற்றும்போது நான் உங்களுக்கு அந்த எந்த இடத்துல நம்ம ஒயரை ஜாயின் பண்ணுறோம், எப்படி நம்ம கட் பண்ணி கொண்டு வரோன்றதை நான் உங்களுக்கு இது பின்னி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஒரு லைன் போட்டிருந்தோம், செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 ப்ளூ கலர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ஆரம்பித்தோம், மூளை மடக்கியிருக்கோம் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி ஆரஞ்சு கலர் ஒயர் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பூ இதாக இருக்குது பாருங்கள். இந்த 2 நாட்டுக்கு முன்னாடி தான் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 நாட்டு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஆரஞ்சு ஒயரை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக முடிச்சு வச்சுருக்க இந்த பூ, இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும், தெரியுதுங்களா? இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கூட ஆரஞ்சையும் சேர்த்து இப்படி சேர்த்து பிடிச்சி நம்ம ஒரு நாட்டு போடணும். அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருத்தி போடணும். ஏன்னா 2 ஒயரும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் அழகாக இதை பாருங்க, இந்த மாதிரி இருத்தி பூ போடணும். அதுக்கு அடுத்ததும் ஆரஞ்சு ப்ளூ சேர்த்தி தான் நம்ம ஒயர் போடணும். இப்போ நம்ம அந்த அளவுக்கு போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம இந்த 2 பூவும் போட்டுட்டோம். அது பாருங்க, கரெக்டாக ஒயர் ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், மேலே உள்ள ஆரஞ்சு ஒயரை மட்டும் சும்மா ஒரு கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், வெறும் ஆரஞ்சு ஒயர் மட்டும்தான் வரும். அதில் நம்ம அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இப்போ போட்டுட்டு இந்த பாருங்கள், இதோட மீதி தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இதை வந்து அழகாக நம்ம கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 4 பூ போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், 4 ப்ளூ முடிஞ்சு
ஆரஞ்சு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆரஞ்சு தான் இனிமேல் ரன்னிங் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆரஞ்சில் நம்ம ஒரு 3 வருஷம் போடுவோம். திருப்பி 4 ப்ளூ மாற்றுவோம். ஆரஞ்சு ப்ளூ அப்படி மாறி மாறி நம்ம கூட முடிப்போம். தெரியுதுங்களா? இப்போ இந்த ஆரஞ்சில் 3 வருஷம், திருப்பி ப்ளூவில் 4, ஆரஞ்சில் 3, மேலே ஒரு 5 வருஷம் போட்டு இன்சர்ட் பண்ணுவோம். நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணும்போது நான் எப்படி ஒயர் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்துட்டிங்கல்ல, நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதோட தொடர்ச்சி வந்து உங்களுக்கு பார்ட் 2வாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக அந்த குச்சி சொருவினோம்னா நமக்கு வந்துட்டு கீழே குமிழி தேவையில்லை, இதுவே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதோட தொடர்ச்சி நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னோடய சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குறிப்பு, கிளைமேட்டு சரியில்லை, ஒவ்வொரு பனி மழையுமா இருக்குது. சின்னவங்க தான் இல்லை, பெரியவங்க எல்லாருமே சுடுதண்ணியே குடிப்போம், உடல் நலத்தை பாதுகாப்போம். நன்றி மக்களே. பார்ட் 2ல் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.